கள்ள உறவு தொடர்கிறது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் வரலாறும் தெரியாது. இலங்கை சர்வதேச போர்க்குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும், சர்வதேச விசாரணை குழு விசாரிக்க வேண்டும். எப்படி ராஜபக்சே தமிழர்களுக்கு எதிராக அயோக்கியத்தனமாக நடந்து கொண்டார்களோ அதேபோல் பிரபாகரனும் தமிழ் மக்களையும் தமிழ் பெண்களையும் அரணாக வைத்து அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். முடியவில்லை என்றால் மேலிடம் வழிகாட்டுதலின் பேரில் கூட்டணி சேருவோம். அதே நேரத்தில் கூட்டணி அமையும் என்று சொன்னால் எங்களுடைய சில கொள்கைகள் இருக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகளோடு எங்கள் கூட்டணி 110க்கு 144 போட வேண்டும் என்று நான் பலமுறை கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் ஜெயலலிதா எது எடுத்தாலும் 110 பேசி தப்பித்து விடுகின்றார். அதிமுக அரசுடைய செயல்பாடு சட்ட ஒழுங்கை பற்றி கேட்டீர்கள் என்றால் இன்றைக்கு கூட பல்லடத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய பைக்கையே திருடி விட்டார்கள். அதுதான் சட்ட ஒழுங்கு. நான் அதை பற்றி கள்ள உறவு என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். கள்ள உறவு தொடர்கிறது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் வரலாறும் தெரியாது. பொன் ராதாகிருஷ்ணன் இந்திரா காந்தி இல்லை என்று சொன்னால் பாகிஸ்தான் போரில் இந்தியா வென்றிருக்க முடியுமா என்பதை நான் அவர் கேட்க விரும்புகின்றேன். பொன் ராதாகிருஷ்ணனை கேட்கின்றேன், வாலாட்டிய பாகிஸ்தானின் வாளை வெட்டியதோடு அந்த நாட்டையே பிளந்த பெருமை இந்திரா காந்திக்கு உண்டு. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியவில்லை என்றால் வாஜ்பாயிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.